Full happy mood. Yes. The mood. Ready, Sundari, let's go. Christmas holiday. அவ்வளோதான். மற்ற பொருள் எடுங்க, ஆளாளுக்கு அவங்க பேக் எடுங்க, ஜாக்கெட் எடுங்க. ஓ செம்ம குளிருது கைஸ், குளிருது. Sundari is free to go anywhere. Sunang territory scan cheya. வீடு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா உனக்கு? எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணு. பா பாடி அங்கே பிள்ளை பா. முதல்ல நம்ம செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி சுந்தரியை செட்டில் பண்ணோம். சுந்தரியை செட்டில் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு என்ன பண்ணுறா? கண்டுபிடிச்சாளா? 3-4 hours ட்ராவல் பண்ணி, வீட்டிலேருந்து 4 hours ட்ராவல் பண்ணி கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு ஒரு 2 days பிஃபோர் இன்வெர்னஸ் வந்திருக்கும். எஸ், கிறிஸ்மஸ் இன் வெர்னஸ். கிறிஸ்மஸை பண்டிகையை கொண்டாடுறதுக்காக இன்வெர்னஸ் வந்திருக்கோம். எஸ், கிறிஸ்மஸ் இன் வெர்னஸ். ஏர்பிஎன்பி பார்த்தோம், பட் தே ஆர் நாட் பெட் ஃப்ரெண்ட்லிங்கனால ஏர்பிஎன்பி எடுக்கலை. நம்ம சுந்தரி இருக்கா, சுந்தரிக்கு பெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு பெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இது சின்ன ரூம் தான். 2 ரூம் எடுத்திருக்கோம், எனக்கும் அமீனுக்கும், அப்புறம் அனுக்கும் சுந்தரிக்கும் ஒரு ரூம் பார்த்திங்கன்னா தனி 2 பெட்ரூமு, 2 லேம்ப்பு, இது ரூமு, கெட்டிலு, அயன் பாக்ஸு அயன் பண்ணுறதுக்கு, அப்புறம் பிஸ்கட்டு, நாளை காலைல காஃபி குடிக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கணுன்ட்டு தான் இந்த இதே புக் பண்ணோம். இது 1 day தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணுறோம், நாளைக்கு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே தேவைப்பட்டால் ரூம் எடுப்போம், இல்லைன்னா நைட்டே ரிட்டர்ன் போய்டும். இங்கேருந்து நம்ம இங்கே உள்ள லோக்கல் ஃபுட் ஸ்டோரு பார்க்க போகிறோம். அப்படி கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருந்துச்சுன்னா கிறிஸ்மஸ் மார்க்கெட்டே பார்க்குறோம். அப்படி ஜாலியாக சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு. யாராவா Yo guys, what's up? ഇത് ഞങ്ങൾ ഓടി കളിക്കുകയാണ്. Okay, bye. ஹலோ கைஸ், குட் மார்னிங். காலையில் 9 மணி ஆகுது. குளிக்கலான்னு சொல்லி போகிறோம். இந்த தணுப்பில் எங்கடா குளிக்க போகிறேன்னா, எஸ், வி ஆர் கோயிங் டு, இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலோட நேம், கிரேக் மோனி. ஆனால் 5000 ரூபாய்க்கு ஒரு நைட்டுக்கு ஹோட்டல் நல்ல வருது. 10,000 ரூபா ஒரு நைட்டு வாடகை. ரொம்ப ஆழமான ஒரு ஸ்விம்மிங் பூல் இல்லை, ஆனால் ஒரு நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல். நமக்கு மட்டும் தனியாக நம்ம வீடை ஹீட்டாக வச்சுக்கிற மாதிரி தனியாக இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குமா இருக்கும். 24 hours ரன் ஆகிட்டு இருக்குமா. அப்போது ஒரு நைட்டு அணைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் காலையில் மறுபடியும் தண்ணி ஹீட் ஆகிடும். ரூமும் ஹீட்டாக தான் இருக்குது, இந்த மொத்த ஏரியாவும் ஹீட்டாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஏசிலாம் வச்சுருக்காங்க, ஏசி வெண்டெல்லாம் வச்சுருக்காங்க பாரு. ஓ, அதனால் இந்த ஒரு டிகிரின்னு நினைக்கிறேன், 1 degree, நைட்டு -1, ஆனால் நல்லா இருக்குது, சூப்பர். இப்போ குளிச்சாச்சு, குளிச்சுட்டு நீ நேராக ரூமுக்கு போயிட்டு கிளம்பி போக வேண்டியதாங்க. இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்? சாப்பிட போகிறோம்.
சாப்பிட்றதுக்கு தோசை கடைக்கு எதுக்காக ஒரு கடைக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். அவ்வளோதான். நேற்று என்ன பண்ணிட்டேன், இது டேப் பண்ணால் தான் கதவு திறக்குமா, நான் டேப் பண்ணும்போது டேப் பண்ணிச்சு கதவு திறந்துட்டு கார்டு எடுக்காமலே வெளியே போயிட்டேன். இப்போ கதவு அடைச்சிக்கிச்சு. அப்போ கீழே போயிட்டு எனக்கு வேறு கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தோனி படத்தில் வர்ற சீன் மாதிரி நடந்து அதுக்கப்புறம் கார்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கேருந்து சாப்பிட போகிறோம். சிச்சு டோரா சிச்சு 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 டோரா 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 ஓட பயணம் பிரயாணம் இல்லை பயணம் பிரயாணம். விக்டோரியா மார்க்கெட் இன்வெர்னஸில் மஸ்ட் ட்ரை. அதுவும் இந்த ஹோட்டல் பேர் தெரில, சாப்பிட நமஸ்தே ஹோட்டல் பேர் கூட தெரில, ஆனால் பயங்கர சூப்பராக இருக்குது. சனா மசாலா மெக்டி போனால் அதெல்லாம் கிடைக்குமா? சொல்லுடா, பதில் சொல்கிறா. போகிற வழியில் மெக்டியில் பார்க்கிங் உட்காந்துக்கலாம் நீடா. என்னடா பேச்சுது? மெக்டி போனால் இப்படி குழம்பும் இதுவும் கிடைக்குமா? அல்டிமேட்டு நமஸ்தே ஹோட்டலு. ஐயோ சனா மசாலாவோட ഫുഡ് എവിടെയായിരുന്നു? ഫുഡ് അടിപൊളിയായിരുന്നു. പക്ഷെ എൻ്റെ ഇത് നോക്കിയിട്ട് കാര്യമില്ല, ബിക്കോസ് എനിക്കധികം കഴിക്കാൻ പറ്റില്ല. ஒன்றுமே சாப்பிடல. ഞാൻ ഗുലാബ് ജാമുൻ കഴിച്ചു, റൊട്ടി കഴിച്ചു. குலாப் ஜாமுனும் ரொட்டியும் மட்டும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபுட் கோர்ட். அதில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணுமா? அது ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? அதில் மாதிரி சுற்றி நிறையா கடைகள் இருக்குது. நம்ம போன கடை இந்த கோர்ட்டில் விக்டோரியா மார்க்கெட்டுன்னு உள்ளே வந்தீங்கன்னா வாசல்ல இருக்கும். ஸோ இது சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் கொடுங்க, அதுலேருந்து ஒன்று எடுத்து கொடு. இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு சன்செட்டு பார்க்க வந்திருக்கோம். சன்செட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே நல்லா இருக்குது. ஒரு டீ கடை இருக்குது, ஆனால் அடைச்சி கூட்டிட்டாங்க. இது நெஸ்ஸி மாடல்ஸ்னு கடை பேர் வச்சுருக்காங்க. சர்ச்சிங் ஃபார் நெஸ்ஸி சின்ஸ் 1991. Steve Feltham gave up his girlfriend, his house and his job. Does he having regrets? ஸோ இவெல்லாம் 1991 இந்த மான்ஸ்டர் தேடி பார்த்துட்டு போல. ஸோ அதுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுக்குறாங்க. The longest continuous vigil for the Loch Ness monster for 32 years by Steve Feltham UK, who has dedicated himself full time to dedication of Nessie since 1991. காஃபி கடை இல்லை, இதுதான் அவரோட வீடு போல. நான் காஃபி கடை அடைச்சிட்டாங்க போல, ரொம்ப வருஷமா அடைச்சி கிடக்கும் போல அப்படின்னு. ஒரு ஆள் 32 வருஷமா லாக் நெஸ் மான்ஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே அர்ப்பணிச்சிருக்காரு. அவங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. வீட்டில் ரொம்ப தொல்லை பண்ணுறா, அதனால நம்ம கிச்சனாக கொண்டாந்து விட்டுட்டு தப்பிச்சு போயிடலாம். பாய் கிச்சனா. கிச்சனா யூ ஸ்டே ஹியர். நீ தான் திருப்பி வீட்டுக்கு வர வேண்டியா? போதீங்க தம்பி சரக்கு அடிச்சிட்டு நம்பிருச்சு. செம்மையா இருக்கு. இந்த இடத்துல ஒரு சேரு, ஒரு கேம்ப் ஃபயரு பொலியாக இருக்கும். சரக்கு குடிக்கிறவங்க சரக்கு அடிக்கலாம், கட்டி பிடிச்சி உட்காரவங்க கட்டி பிடிச்சி உட்காரலாம்.
மலைக்கு பக்கத்தில் இருக்கனால சூரியன் சீக்கிரமாக இறங்கிடுது. 1 hour பிஃபோரே சூரியனோட வெளிச்சம் போயிடும். அதனால் சீக்கிரம் பார்க்கறத பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதான். ஒரு ப்ரைவேட் லேண்டுக்கு நடுவில் ஒரு சின்ன பாத்வேக்குள்ளே பார்க்கிங் இல்லை. டக்குன்னு வந்தோம், சன்செட்டை பார்த்தோம், ஹாப்பி. ஓ மோனே சரியான இடம் கைஸ். நீங்கள் வந்து நான் வீடியோக்குன்னு சொல்ல, நீ நேராக அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். Coffee cup before the day begins. Don't go, stay a while. We'll slow it all the way back down. மணி பாருங்கள், மணி 2 தான் ஆகுது, 2:10 தான் ஆகுது. அதுக்குள்ளே சன்செட் ஆகிடுச்சு. ஏன்னா சன்செட் 4 o'clock. ஸோ அதுதான் மலைக்கு பக்கத்தில் வீடு இருந்தால் அதுதான் ஒரு இது. வெயிலும் 1 மணி நேரம் லேட்டாக தான் வரும். நம்ம வீட்டு பக்கத்துலலாம் 8 மணிக்கு வெயில் வருதுன்னா இங்கே 9 மணிக்கு தான் விடியவே செய்யும். அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குன்னா சூப்பராக இருக்குது. உங்கள் பாருங்க, மஷ்ரூம்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து வுட் லவ்விங் மஷ்ரூம்ஸ். இது வுட்டில் மட்டும்தான் வளரும். ஃபால்ஸ் ஆஃப் ஓஎஸ். இது போகிற வழியில் சும்மா நம்ம பார்த்த ஒரு இடம். இங்கேருந்து இவன் சொன்ன இடம் 1 hour ட்ராவல். மேலே கிச்சனா வந்துட்டு ஓ இதுதான் லொக்கேஷன். பப்ளிக் ஃபுட் பாத்துன்னு போட்டிருந்தாங்க. ஃபுட் பாத்தில் போகாமல் இறங்கி எங்கேயோ கூப்பிட்டு போகிறான். சரிவா, அந்த இப்படி குறுக்கொலியில் போயிடலாம். வா, ஒரு வழி இருப்பார். ப்ரோ நோஸ் அ ஸ்பாட். இங்கே உட்காந்துட்டு மீன் போடணும். ப்ரோ நோஸ் அ ஸ்பாட். எல்லாம் வந்துட்டு பர்கத் லைட்டு. இங்கே இங்கே அதான் தெரியுதா? சின்னதாக ஒரு வெள்ளை கலரில் ஒன்று ஒரு உருகி வருது. இங்கேருந்து வர்ற காற்றே பயங்கர குளிருது. மெதுவா எடு. போய் கழிஞ்சா போய் அதுதான் குணா கேவ் மாதிரி குழி இருக்கு. அங்க பாரு, அவங்க ஃபால்ஸ் பக்கத்துல போயிட்டு வராங்க. அதே பொறுத்த வழி அப்படி பின்னாடி வா. மேலே கீழே இறக்காத, மேலே வா. அப்படி பின்னாடி வா. அப்படி ஸ்ட்ரைட்டாக பின்னாடி வா. ஸ்ட்ரைட்டாக வா. வந்துட்டே மேலே போகக்கூடாது. மேலே கீழே வா. அப்படி வா. கீழே. ஐயோ, இப்போ மரத்தில் ஊட்டி ட்ரோனை தொலைச்சிருப்பான். கிச்சனா கம்மிங் டவுன் ஐ கெஸ். எஸ், கிச்சனா வந்துட்டு இருக்கா. கிச்சனா வரண்டா போயே
இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கலாம், இந்த வழியாக போனீங்கன்னா பக்கத்துலேருந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்களா, இது வந்து அப்பர் வியூ பாயிண்ட். செமையாக இருக்கும். எக்ஸைட்டட். ஓ ஓ ஓ ஓ பாலருவி. ஓ பயமாக இருக்கு. ஓ நீங்கள் மட்டும் அதை பாருங்கள். நம்ம வந்து அங்கேருந்து பார்த்தோம், அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தோம். இப்போ நம்ம அந்த இடம் மேலே இவ்வளோ மலை, அது ஃபுல்லாக ஒரு மலை ஏறி இன்னொரு மலை வழியாக இறங்கி இங்கே வந்திருக்கோம். ஓ நல்ல ஹைட் இருக்குது, நல்ல ஹைட் இருக்கும். எப்படியும் ஒரு 50 அடி 60 அடியாவது இருக்கும். ஐயோ நம்ம குத்தாலம், மெயின் குத்தாலம் வந்து இதே நீளம் இருக்கும், ஆனால் சிங்கிள் ஃப்ளோ வராது, பாறையில் தட்டி தட்டி வரும். நல்லா மழை பெஞ்சாதான் ஒரே ஃபோர்ஸில் வரும். இது வந்து நடுவில் பாறது இல்லை, சேம் மேலேருந்து நேராக அவ்வளோது. ஐந்தருவி ரொம்ப ஹைட் இல்லை, ஆனால் அதுலேயே நம்ம குளித்தா பட்டு 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 பட்டுன்னு முதுகில் அடிக்கும். ஆனால் இது இங்கெல்லாம் குளிக்க முடியாது, கையை கூட நினைக்க முடியாது, அம்பிட்டு குளிரும். சம்மரில் வந்தாலும் குளிக்க முடியாது. ஆசைக்கு பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர்த்து இங்கெல்லாம் வரைஞ்சி குளிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா ஜன்னி வந்து தான் சாதிங்க. வேணா கீழே தோரமாக முங்கிட்டு கால் நினச்சிட்டு ஓடிடலாம். அதுவும் உடனே டக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டுருங்கன்னா கால் தனுத்து மரியான சன்செட்டு. சூப்பர் சன்செட்டுன்னா சூப்பர் சன்செட்டு. I was born in the river one day, watch me clean and cold. Oh Lord, I won't come home till the river runs dry, my friend. I was born in the mountain air, it shook me to its peaks. Oh Lord, I won't come home till the mountains had its say. Oh Lord, I won't come home, I won't come home to play. Oh Lord, I won't come home till the river runs dry, my friend. ஓ செம்ம வைபு. வென்ட்ரலில் இது ஒன்று தெரியுது, அப்படி சூரியன் இறங்குறது அப்படியே தெரியுது நமக்கு. ஓ அப்படி காரில் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு வழியாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். பின்னாடி பாருங்கள், செம்ம சீனாக இருக்குது, செம்ம சீனாக இருக்குது. ஓ மை காட். ஒரு இடம் பார்த்தா ஃபுல் புகை, புகைன்னா ஃபுல் புகை, ஃபுல் ஃபாகு. அதாவது இந்த இடம் எப்படின்னா, ஒரு போட்டு வரும், சின்னதாக ஒரு டேம் மாதிரி இருக்கும், அது லாக் ஆகிடும், தண்ணி நிறையும். அதுக்கப்புறம் அந்த 2 டேமும் ஓப்பன் ஆகும், அது வழியாக போகும், மறுபடியும் தண்ணி சேம் லெவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். செம்ம லொக்கேஷன், செம்ம இடம். இது கேமராவில் இந்த அழகை காட்ட முடியாது, நீங்கள் நேராக வந்து தான் பார்க்கணும். நேராக வந்து பார்க்கும்போது அந்த ஒரு வைபே ஒரு தனி வைபு. அங்கிட்டலாம் போயிடாத வழுக்குது எனக்கு ஷூ. இப்படி ஸ்கேட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தேன் நான். இப்போ இது வந்து இது பக்கத்துலேயே 2 ஆறு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கப்பல் போகிறதுக்காக மட்டும் உள்ள ஒரு ஆறு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த புகையாக இருக்குல்ல, அந்த புகை மட்டுமே உங்களுக்கு இன்னொரு ரன்னிங் வாட்டர். ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாக தண்ணி போகக்கூடிய இடம். அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சரி பனிமூட்டம். இந்த காரில் பாஸ் ஆகும்போதே பனிமூட்டமாக இருந்துச்சு. இந்த இடத்த பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியை ஓரமாக போட்டு நடந்து வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து என்ன இடம், பிரிட்ஜ் ஆஃப் ஒயிக் பிரிட்ஜ் ஆஃப் ஒயிக். இது இல்லை, பிரிட்ஜ் ஆஃப் ஒயிக்கு இன்னும் போகணும் போல். இது என்ன இடம்லாம் தெரில. யூ ஆர் ஹியர். ஃபோர்ட்டுக்கு போகிறதா நாங்கள் வந்தோம். ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்தோன்னே இங்கே வண்டி நிறுத்தி திருப்பி நிப்பாட்டியாச்சு. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர்.
இது எப்போ எடிட் பண்ணுவேன், எப்போ போடலாம் தெரில. இன்ஷால்லா நியூ இயர்க்கு முன்னாடி போடணும் தான் என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம் வரும். பை பை கைஸ்.